சுவாமியே சரணமையப்பா, 5 மலை தாண்டி வந்து அழகான உன்னை கண்டு நெய் அபிஷேகம் செய்தோ. கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு அடியேன் பக்தி பாடகர் சாஸ்தாதாசன் ஐயன் ஐயப்ப விரதத்தை பற்றி அழகாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய இல்லங்களிலே ஐயன் ஐயப்பனுடைய அருட்கடாட்சியம் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். கடந்த நாட்களிலே ஐயன் ஐயப்பனுடைய சரித்திரத்திலே ஐயன் ஐயப்பன் தான் தன்னுடைய அவதார நோக்கத்தை எல்லாம் தந்தையிடம் சொல்லி கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்லி 18 படியோடு நான் அமரப்போகின்றேன் என்றும் சொல்லிவிட்டார். ஐயன் ஐயப்பனுடைய அந்த மணிகண்டனுடைய ஆசைப்படி தந்தையும் அழகாக கோவிலை அமைத்து விட்டார். இந்த சபரிமலையிலே 5 மலைகளை தாண்டி ஐயன் ஐயப்பன் அழகாக அமர்ந்திருக்கின்றார் மோனத்தவத்திலே. ஐயன் ஐயப்பன் மோனத்தவத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தான் வேண்டுவோர்க்கு வேண்டுவன எல்லாமே கிடைக்கின்ற அற்புதமான ஒரு கற்பக தருவாக சபரிமலை விளங்குகின்றது. காரணம், மோனத்தவத்திலே இருக்கின்ற ஐயன் ஐயப்பன் நாம் அவர் அருகிலே சென்று எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கும்போது தன்னுடைய சிறு கண்களாலே நம்மை அப்படி பார்க்கின்றார். அவர் பார்க்கும்போதே நாம் வேண்டுவன அனைத்தும் நமக்கு கிடைத்து விடுகின்றது. அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தருகின்றேன், தயவு செய்து நீங்கள் வந்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். நான் மோன தவத்திலேயே இருக்க வேண்டும், என்னுடைய தவ வாழ்க்கையை நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள், உங்களுக்கு வேண்டுவன அனைத்தையும் நான் கொடுத்து விடுகின்றேன் என நாம் வேண்டுவன எல்லாவற்றையும் கொடுக்கின்ற கற்பக தருவாக ஐயன் ஐயப்பன் இருக்கின்றார். இந்த விரத முறைகள் சொன்னேன் அல்லவா, இருமுடி. இந்த இருமுடி என்பது ஐயன் ஐயப்பன் தன்னுடைய தந்தையாருக்கு இந்த விரத முறைகளை எல்லாம் சொல்லும்போது இருமுடியை பற்றி முக்கியமாக சொல்கின்றார். இந்த இருமுடியிலே என்னென்ன இருக்க வேண்டும்? அவல், பொரி மற்றும் அரிசி, தூய்மையான தேங்காயிலே நெய் நிரப்பி அந்த நெய் அபிஷேகத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என சொல்கின்றார். இந்த நெய் அபிஷேகம் அதை பற்றிய தத்துவத்தை எல்லாம் பின்னாளிலே நிறைய பார்க்க இருக்கின்றோம். இப்போது சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா. ஆக ஐயன் ஐயப்பன் என்னுடைய ஆலயத்துக்கு பக்தர்கள் எப்படி வர வேண்டும் என்கின்ற விரத நெறிமுறைகளை எல்லாம் தன்னுடைய தந்தையாரிடம் சொல்ல, தந்தையார் அதன்படியே நான் செய்கின்றேன் என சொல்லி, ஒன்று அவருடைய தந்தையார் கூட விரதம் மேற்கொண்டுதான் வந்து ஐயன் ஐயப்பனை தரிசனம் செய்தாராம். அதாவது பந்தள மகாராஜா கூட விரதம் இருந்து தரிசனம் செய்திருக்கின்றார். இப்போதும் கூட அந்த பொன்னாவரணத்தை சுமக்கின்ற அடியார்கள் எல்லோரும் கடும் விரதம் இருந்துதான் அந்த பொன்னாவரண பெட்டியை சுமந்து வருகின்றார்கள் சபரிமலைக்கு. 3 நாட்கள் பயணம். அவர்கள் அந்த ஆவரண பெட்டியினுடைய அந்த கனம் எப்படி இருக்கும்? அந்த கனமான பெட்டியை தூக்கி கொண்டு அவர்கள் பந்தளத்திலிருந்து சபரிமலை நோக்கி அனாயசமாக வருகின்றார்கள் என்றால் அது தெய்வ கடாட்சம் இல்லாமல் நடக்கக்கூடிய காரியமா? நம்மால் சாதாரணமாக ஒரு பையை தூக்கி கொண்டு வெகு தூரம் நடக்க முடிகின்றதா? முடியாது. ஆனால் அவர்கள் அந்த பொன்னாபரண பெட்டியை சுமந்து கொண்டு ஓடி வருகின்றார்கள். சாதாரணமாக சமதளத்திலே நடக்கலாம், மலைப்பாதையிலே ஓடி வருகின்ற அவர்களை பார்க்கும்போது இறைவனுடைய அனுகிரகம் என்பது இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே இந்த 5 மலைகள், இந்த 5 மலைகள் என்பது நம்முடைய பஞ்சபூதங்களாகும். இந்த பஞ்சபூதங்களை கடந்து விட்டால் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, உனக்குள்ளே நான் இருக்கின்றேன், எனக்குள்ளே நீ இருக்கின்றாய் என்ற ஒரு அருமையான தத்துவத்தை ஐயன் ஐயப்பன் ஆன்மீக தத்துவத்தை மிக மிக அழகாக கலியுக மக்களுக்கு புரியும் வண்ணம் சொல்கின்றார். இதுதான் ஐயன் ஐயப்பனுடைய அந்த சன்னிதானத்துக்கு இருக்கின்ற மிகப்பெரிய மகத்துவம். ஐயன் ஐயப்பனுக்கு மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் செய்வது போல விஸ்தாரமான பூஜைகளோ அவையெல்லாம் ஐயப்பன் கேட்கவில்லை. அகத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு சுவாமியே சரணமையப்பா அடி நாபியிலிருந்து வர வேண்டும். சுவாமியே சரணமையப்பா
சுவாமியே சரணமையப்பா. இந்த அடிநாதத்திலிருந்து வருகின்ற அந்த சரண கோஷமானது ஐயன் ஐயப்பனுடைய கடைக்கண் பார்வை நம்மேல் படுவதற்கு மிக மிக எளிதான ஒரு விஷயம். மிகப்பெரிய பூஜைகள் சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும் என்றோ, மிகப்பெரிய பூஜைகள் செய்ய வேண்டும் என்றோ அவசியமே இல்லை. மிக மிக எளிதாக நாம் ஐயப்பனை அடையலாம். ஒன்றே ஒன்று, தூய்மையான பக்தி. அது ஒன்றைத்தான் ஐயன் ஐயப்பன் நம்மிடம் கேட்கின்றார். அதன் காரணமாகத்தான் தூய்மையான தேங்காயிலே தூய்மையான நெய்யை நிரப்பி அதன் மூலமாக அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்கின்றார் ஐயப்பன். இந்த விரதம் என்பது ஐயன் ஐயப்பன் நமக்கிட்டிருக்கின்ற கட்டளை. ஆகவே அந்த விரதத்தை நாம் முழுமையாக சரியாக கடைபிடிக்க வேண்டும். அந்த விரதத்தை நாம் சரியாக கடைபிடித்து ஐயன் ஐயப்பனுடைய சன்னதிக்கு சென்று வந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே தோல்வி என்பதே நிச்சயமாக கிடையாது. தோல்வி என்பதே வராது. வெற்றி வெற்றி வெற்றி. வெற்றி கருளும் சபரிமலைக்கு விரதம் இருந்தால் வெற்றி கிடைக்கும். விரதம் நல்லபடியாக இருந்தால் வெற்றி நமக்கு நிச்சயம். 18ஆம் படி என்பது 18 விதமான தேவதைகள் அங்கே குடியிருக்கின்றார்கள். இந்த 18 தேவதைகளை கடந்து நாம் ஐயன் ஐயப்பனை தரிசனம் செய்யும் போது அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, உனக்குள்ளே நான் எனக்குள்ளே நீ, நீயே நான் நானே நீ என தெய்வமும் மனிதனும் வேறில்லை, மனிதனும் தெய்வமாகலாம் என்கின்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது ஐயன் ஐயப்பனுடைய இந்த 18ஆம் படியும் ஐயன் ஐயப்பனுடைய நெய் அபிஷேக தரிசனம். இப்படி ஐயன் ஐயப்பன் தனக்கான விரத முறைகளை எல்லாம் சொல்லி 41 நாள் விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஐயன் ஐயப்பன் சொல்கின்றார். அதிலே ஒன்றுதான் 41 நாள் விரதம். காலை மாலை இருவேளையும் குளிப்பது, ஷவரம் செய்து கொள்ளக்கூடாது, எண்ணெய் வைத்து கொள்ளக்கூடாது, தன்னை பெரிதாக அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது. இவையெல்லாம் ஐயன் ஐயப்பன் நமக்கு சொல்லியிருக்கின்ற அறிவுரைகள். மிக பிரமாதமாக அலங்காரம் எல்லாம் செய்து கொள்ளக்கூடாது, தலையிலே எண்ணெய் வைக்கக்கூடாது என்று சொல்கின்றார். துக்க காரியங்களுக்கு செல்லக்கூடாது. துக்க காரியங்களுக்கு செல்லும்போது நம்முடைய மனமானது விரதத்திலிருந்து இறங்கிவிடும். எனவேதான் துக்க காரியங்களுக்கு செல்லக்கூடாது என சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் உணவு, அதிகமாக உணவு ஏற்றுக்கொண்டால் அசுரத்தன்மை வரும். குறைவான உணவு ஏற்றுக்கொள்ளும் போது மனமானது தேவத்தன்மையோடு இருக்கும். அதன் காரணமாகத்தான் ஒரு பொழுது ஒருவேளை உணவு உண்டு, ஒருவேளை நீராகாரம் செய்து விரதத்தை காக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். எப்போதுமே நம்முடைய வயிறு முழுக்க நிரம்பி இருக்கக்கூடாது. அப்படி முழுக்க வயிறு நிரம்பி இருக்கும்போது நமக்கு சோம்பேறித்தனம் வரும், கெட்ட எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பொழுது வைத்தார்கள். குறைவாக உணவு உண்டு நிறைய இறைவனை நினைக்க வேண்டும் என வைத்தார்கள். இவையெல்லாம் ஐயன் ஐயப்பனுடைய முக்கியமான விரத முறைகள். இவற்றை நாம் நெறியோடு பின்பற்ற வேண்டும். குறிப்பாக குருவை மதிக்க வேண்டும். ஐயன் ஐயப்பன் மணிகண்டனாக இருந்தபோது தன்னுடைய குருவின் குறை தீர்த்தார். அதேபோல் தன்னுடைய மலைக்கு வருகின்ற பக்தர்கள் குருசுவாமியினுடைய கட்டளைப்படிதான் நடக்க வேண்டும், குரு அருள் இன்றி திருவருள் இல்லை என சொல்லி வைத்திருக்கின்றார். குருசுவாமிகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து வைத்திருக்கின்றார். நாம் தனியாக மலை பயணம் மேற்கொள்ளக்கூடாது. இதிலே 2 விதமான காரணங்கள் இருக்கின்றது. தனியாக மலை பயணம் என்பது வனவிலங்குகள் இருக்கின்ற ஒரு வனத்திலே தனியாக செல்லும்போது நாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அதுவே ஒரு குழுவாக செல்லும்போது அந்த பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக தெரியாது, வனவிலங்குகள் அண்டாது. அதன் காரணமாகத்தான் 2 விதங்களிலேயும் இது நமக்கு சரியானது ஒரு அமைப்பாக இருக்கின்றது. தனியாக பயணம் மேற்கொள்ளக்கூடாது, குழுவோடு செல்ல வேண்டும். அந்த குழுவுக்கு ஒரு குருசாமியானவர் தலைமை தாங்கி அந்த குருவின் சொற்படி நடக்க வேண்டும். குருவின் வழி நடந்தால் நமக்கு வாழ்க்கையிலே பயமே இல்லை. மலைப்பாதையிலேயும் குருவின் பின் செல்லும்போது நமக்கு ஐயன் ஐயப்பனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கின்றது. வாருங்கள் மேலும் பேசுவோம். ஐயன் ஐயப்பனுடைய கிருபா கடாட்சம் நம்மையெல்லாம் வழி நடத்துகின்றது. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.